வீட்டிலே இப்போ நம்ம ஒரு இது மாதிரி பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சிருக்கோம். ஒரு லெமன் இது அப்படியே கொதித்து வரும்போது ஊற்றி விட்டுருங்க. இது ஊற்றின உடனே பால் திரஞ்சிரும். உடனே கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல பால் திரஞ்சிச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணி அதை போட்டுக்குங்க. அதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஆறின தண்ணி, அந்த தண்ணியை லைட்டாக ஊற்றுனீங்கன்னா அந்த புளிப்பும் கொஞ்சம் குறையும். இப்போ நல்லா அதை புழிஞ்சு விட்ருவோம். புழிஞ்சிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும். தண்ணி வடிஞ்சோடனே நம்ம பன்னீர் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், பன்னீர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பாருங்கள், செம ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள், செம சாஃப்டாக பாருங்கள். இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சமையலுக்கு இந்த பன்னீர் ரெடி. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.